கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நாம் இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் சகோதரர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். அவங்க யார்? ஆபேல், காயின், இல்லைங்களா? இப்போ இவங்களுடைய காரியத்தில் கர்த்தர் என்ன காரியத்தை எதிர்பார்த்தார், என்ன காரியத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லலாம். இதில் நம்ம பார்த்து விடலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் முதல் சில வசனங்கள் 3லேருந்து 4 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க, ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையும் அவனையும் அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. என்ன காரணம்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆபேலை ஆண்டவர் எப்படி அங்கீகரித்தார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு புத்தகத்தில் 23வது அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஆபேலுக்கு நீதிமானாகிய ஆபேல் என்று அவர் சாட்சி கொடுக்கிறத பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 50வது வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய ஆபேல் என்று ஆண்டவருக்கு தீர்க்கதரிசி என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்படி ஆபேலை ஆண்டவர் நீதிமானாகவும் தீர்க்கதரிசியாகவும் அங்கீகரிக்க காரணம் என்ன? காயினை ஏன் அப்படி அவர் அங்கீகரிக்கவில்லை? அவனை துன்மார்க்கனாக அவர் அங்கே பார்க்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நல்லா கவனிங்க. 3வது வசனம், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் என்று வாசிக்கிறோம். அப்போது ஆபேலு தன்னோட மந்தையிலிருந்து அவன் காணிக்கையை கொடுக்கிறான். ஆனால் காயினோ தன்னுடைய நிலத்தில் என்று சொல்லவில்லை, நிலத்தின் கனிகள் என்று சாதாரணமாக சொல்லுகிறது. இதோடைய அர்த்தம் என்ன என்று நம்ம பார்க்கணுன்னா இங்கிலீஷ் பைபிளையும் நம்ம படிச்சிடலாம். இங்கிலீஷ் பைபிள் எப்படியா சொல்லுது? In the course of time, Cain brought some of the fruits of the soil as an offering to the Lord, and Abel also brought an offering fat portions from some of the firstborn of the his flock அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்போது இவர் அவருடைய மந்தை ஹிஸ் ஃப்ளாக் என்று சொல்லுகிறது. ஆனால் காயினோ அவரை பற்றி சொல்லும் போது சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த சாயில், இன்னும் நம்ம டைரக்ட் ஹீப்ரூ லாங்குவேஜில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதோடைய டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, in the process of time it came to the pass that Cain brought an offering of the fruit of the ground to the Lord. Our ground, fruit of the ground என்று சொல்லுகிறது. ஆனால் ஆபேலை குறித்து சொல்லும்போது ஆபேல் also brought of the firstborn of his flock என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், காயின் அவன் நிலத்தின் கனிகளை தான் கொடுத்தானே தவிர தன்னுடைய நிலத்திலிருந்து அவன் கொடுக்கவில்லை. பாருங்கள், 2வது வசனம் சொல்லுகிறது காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான்னு சொல்லுகிறது. அப்போது அவன் நிலத்தை பயிரிடுகிறான். அப்போது வேதவசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஆடுகளை மட்டும்தான் ஏற்கிறவர், கனிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. லேவியராகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது? முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கும் செலுத்தலாம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போது முதற்கனிகளை என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தலாம். அப்போ காயின் என்ன பண்ணல? முதற்கனிகளை அவன் கொடுக்கவில்லை. இன்னொரு டவுட் எல்லாத்துக்கும் வரும். என்னென்னா, ஒருவேளை காயின் அழுகின பழங்கள் அல்லது மீந்திருந்த பழங்கள், உபயோகப்படுத்தப்படாத பழங்களை கனிகளை காணிக்கையாக கொடுத்துட்டாரோ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நல்லா சிந்திச்சுக்குங்க. நோவா காலத்துக்கு அப்புறமா தான், அந்த பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குக்கு அப்புறமா தான் நோவா
திராட்சை பழத்தை அவன் பயிரிடுவனாகி அந்த திராட்சை பழத்தை அவன் என்ன செய்யறான், சேர்த்து வச்சு சேமித்து வச்சு அவன் அதை சாப்பிடும் போது என்ன ஆகுது, அது நொதித்திருந்ததுனால அவன் வெறி கொள்ளுகிறான் வாசனம் சொல்லுகிறது. அப்போது அந்த பெருவெள்ளத்துக்கு முன்பதாக நீங்கள் சயின்டிஃபிக்காகவும் அறிவியல் ஆராய்ச்சியிலையும் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படிதான ஒரு நொதித்தல் தன்மை அல்லது அழுகி போகக்கூடிய தன்மைகள் நோவாவின் அந்த பெருவெள்ளத்தின் முன்பதாக நடந்ததாக ஆதாரம் எதுவும் இல்லை, நடக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவர் காயின் கொடுத்த காணிக்கையில் இருந்த அந்த கனிகளெல்லாம் நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய கனிகளாக தான் இருந்திருக்கும். என்ன பிரச்சனைனா அவருடையதை அவர் கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட இதை கொடுக்கும் போது தான் அதோட அன்பு இருக்கும், அதில் சந்தோஷம் இருக்கும், அவங்களும் இதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. நம்மளோடதை கொடுக்காம ஏதோ கிடைச்சதை அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க இல்லையா? ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 6வது அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆகாயத்து பட்சிகள் என்ன செய்யலை, அவைகள் விதைக்கிறதில்லை, அவை அறுக்கிறதில்லை என்றால் அவைகளுக்கு எப்படி பரமபிதா பிழைப்பூட்ட முடியும்? தானாய் விளைந்திருக்கிறவைகளை அவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்தில் கூட 4வது அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது. 12வது வசனம். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கண்ணின் மிகுதியுமாய் இருந்தது, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின, அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்த சகல பிராணிகளும் அதனாலே போஷிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ தானாய் விளைந்த காரியங்களை கர்த்தர் அவைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஒரு தோட்டத்தை வச்சுருக்கோன்னா அந்த தோட்டத்தில் விளைந்த அந்த கனிகளை ஆகாயத்து பறவைகள் பட்சிப்பதுக்கு நாம் அனுமதிப்போமா? மாட்டோம் இல்லையா? அதே போல் தேவனிடத்தில் கூட நம்ம வேண்டுவோம், ஆண்டவரே இவைகள் இப்படி பட்சித்து போடாதபடிக்கு, அவைகள் அதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அதையும் கேட்குறார். ஆகாய பறவைகள் நம்மளுடைய களஞ்சியங்களை அவைகள் சேதப்படுத்தாதபடிக்கு, அவைகள் அதை பறித்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அங்கே காக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவைகளுக்கு எப்படி அவர் போஷிப்பார்? தானாய் விதைக்கப்பட்டு தானாய் அறுவடைக்கு காத்திருக்கிற அவைகளை கர்த்தர் அவைகளுக்கு போஷிப்பாக வைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய திட்டத்தை காயின் புரிந்து கொள்ளானா என்னன்னு தெரியல, ஆனால் அவன் செய்தது தவறு. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல அவனையும் அவனுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் தெளிவாக இந்த பகுதியிலும் அறிந்து கொண்டோம். அப்போது இன்னொரு வசனம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 50வது வசனம், தீர்க்கதரிசியாகிய ஆபேல் என்று சொல்லி. அப்போது தீர்க்கதரிசியாக ஆபேல் அப்படிங்கும்போது அதையும் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஒரு வசனம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது தன்னுடைய ஆடுகளை அவன் பலி செலுத்ததுனாலே கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதிக்கிறார். இதை அவன் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். ஆண்டவருடைய திட்டத்தை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அல்லவா? அந்த பலியை கூட அந்த இடத்துல சாட்சியிடும்படியாக ஒரு தீர்க்கதரிசியாக ஆபேல் ஆடுகளை, தன்னுடைய வளர்த்த ஆடுகளை, கொழுமையானவற்றை, செழிப்பானவற்றை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். இன்னொரு காரியம் என்னன்னா, அவன் முதன்மையானவற்றையும் கொழுமையானவற்றையும் கொடுப்பதன் மூலமாக கர்த்தர் யார் என்பதையும் அவன் அங்கே வெளிப்படுத்துகிறான். நாம் கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ட்ஸ் நம்மையும் அவங்களுக்கு வெளிப்படுத்தும், அவங்க யார் அப்படிங்கிறதையும் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தும் இல்லையா? அவன் இந்த இடத்துல
காயின் கொடுத்தது கர்த்தரை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஆபேல் கொடுத்த காணிக்கை கர்த்தர் தி பெஸ்ட், அவர் தான் சிறந்தவர், அவர் தான் உண்மையுள்ளவர், அவர் தான் பரிசுத்தமுள்ளவர் என்பதை அந்த பலிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அப்போது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:4 ஆபேல் தன் விசுவாசத்தினாலே காயினை காட்டிலும் மேன்மையானவற்றை செலுத்தினான். பாருங்க, நீதிமானாகிய ஆபேல் தன்னுடையதை கொடுத்தான். தீர்க்கதரிசியின் ஆபேல் ஆடுகளை கொடுத்தான். விசுவாசியான ஆபேல் மேன்மையானதை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மேன்மையானவர். இந்த நாட்களிலே நாமும் கூட நம்மளுடைய காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி கொடுக்குறோம்? நீதிமானாக கொடுக்குறோமா? நாம் சம்பாதிக்கிற காரியங்களை யோசித்து பாருங்கள். உண்மையாக இருந்து சம்பாதிக்கிறோமா? கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் நேர்மையாக நம்ம சம்பாதிக்கிறோமா? அவற்றிலிருந்து கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணும். தீர்க்கதரிசியாகிய ஆபேல், நாமும் தீர்க்கதரிசியாக இருந்து நாம் செலுத்தக்கூடிய காணிக்கை கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஆபேல் ஒரு விசுவாசி. ஒரு வேளை நாம் விசுவாசமாக இருக்கும், ஆண்டவர் கொடுக்குறதுனால பெஸ்ட்டு, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இருக்கிறதுனால நான் அவருக்கு அப்படிப்பட்டதை கொடுக்குறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடோடு கூட நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக செயலாற்றும் போது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய சமுதாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி அவங்களை யாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி இந்த சேனலையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.